ஹலோ எடிட்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு பார்ட்டிகல்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டைம் லைனில் ஒரு ஃபியூஷன் காம்போசிஷன் கிரியேட் பண்ணணும். மீடியா பூலில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபியூஷன் காம்போசிஷனில் டிஃபால்ட்டாக 5 செகண்ட்ஸ் இருக்கும். நான் இப்போதைக்கு எனக்கு வந்து 4 செகண்ட்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ நான் அதை 4ன்னு மாற்றிக்கிறேன். ஃப்ரேம் ரேட் வந்து 24 இருக்குது. ஒரு ஸ்மூத்னஸ்க்காக 60 ஃப்ரேம் வச்சு கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கிரியேட் ஆன ஃபியூஷன் காம்போசிஷனை ட்ராக் பண்ணி டைம் லைனில் வச்சாச்சு. இப்போ நீங்கள் ஃபியூஷன் போகணும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு தேவைப்படுற லோகோவை உள்ளே கொண்டு வந்துடணும். தென் மீடியா இன்னோட கிளிக் பண்ணிவிட்டு Shift+Space பார் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் வந்து பி இமேஜ் எமிட்டர்னு சர்ச் பண்ணணும். நீங்கள் பி இமேஜ்னு போட்டாலே அது வந்துடும். அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துருங்க. இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு அகெயின் Shift+Space பார் வந்து P2ன்னு சர்ச் பண்ணுங்கள். அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த P2 வந்து நம்ம மீடியா அவுட் கூட லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மானிட்டரில் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ அந்த சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மீடியா இன்னை வந்து செலக்ட் பண்ணிட்டு Shift+Space பார் ப்ரெஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் நோட் நம்ம ஆட் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபார்ம், ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் நோட் செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் டேப்பில் போய் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து இந்த சைஸ் ஓகே, ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போது இந்த பார்ட்டிகல்ஸ் எஃபெக்டை வந்து எக்ஸ்ப்ளோஷன் பண்ணுறதுக்கு இந்த பி இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் டேப்பில் ஸ்டைலில் போயிடுங்க. அதில் வந்து பாயிண்ட்டுன்னு இருக்கிறத ப்ளாப்னு மாற்றணும். தென் கீழே வந்து சைஸ் கண்ட்ரோல்ஸில் சைஸை வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போது கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு அங்கே ரேண்டம் சீடை வந்து 0ன்னு இருக்கும், 200ன்னு மாற்றிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா லைவ் ஸ்பேன் இருக்கும். அது என்னென்னா நம்ம டைம் லைனில் இருக்கிற ஃப்ரேம் ரேட்டில் லாஸ்ட் ஃப்ரேம் என்ன நம்பர்னு பார்க்கணும். இப்போ நம்மளோட கேஸில் 96 தான் லாஸ்ட் ஃப்ரேம். ஸோ நம்ம லைவ் ஸ்பேனையும் 96ன்னு மாற்றிக்கலாம், 100. ஓகே, தென் கீழே வெலாசிட்டிக்கு வரணும். வெலாசிட்டி வந்து ஒரு 0. ஓகே, இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அண்ட் வெலாசிட்டி வேரியன்ஸையும் வந்து க்ளோஸ் டு தட் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல் எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட் வந்துடும். பட் அது வந்து ஒரு மாதிரி யூனிஃபார்மாக போகிற மாதிரி இருக்குது. பட் நமக்கு வந்து அது கொலாப்ஸ் ஆகி போகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பி இமேஜ் நோடை செலக்ட் பண்ணிவிட்டு Shift+Space பார் ப்ரெஸ் பண்ணிட்டு பி டர்புலன்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். பி டர்புலன்ஸ் இது இருக்கா, இது ஆட் பண்ணுறேங்க. இப்போது பி டர்புலன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் டேப் போகணும். அங்கே ரேண்டம் ஸ்பீடுன்னு இருக்கா, அதை வந்து ஒரு 300 வச்சுக்கோங்க. அண்ட் கீழே வந்து எக்ஸ் ஸ்ட்ரென்த், ஒய் ஸ்ட்ரென்த், ஜெட் ஸ்ட்ரென்த் இது மூணையுமே 0.5, 0.5, 0.5ன்னு மாற்றிக்கோங்க. அண்ட் டென்சிட்டி வந்து 10ன்னு இருக்கும், நம்ம 20ன்னு வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யூனிஃபார்மாக போகாமல் கொலாப்ஸ் ஆகி போகும். பட் இன்கேஸ் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி 2 இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஹை குவாலிட்டின்றதையும் மோஷன் பிளரையும் கிளிக் பண்ணி அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்னும் பார்த்தலன்னா மேலே டூல் பாரில் ப்ளேபேக்கில் போயிட்டு ப்ளேபேக் ரெசல்யூஷன் வந்து 1/2 or 1/4 வச்சுக்கோங்க. அது வந்து உங்கள் சிஸ்டம் ஸ்பெக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகி போகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் செகண்ட் டைம் ப்ளே ஆகும்போது நார்மலாக ப்ளே ஆகிடும். பட் இப்போ என்னென்னா இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோட் ஆகிட்டு சைடில் போகுது. பட் இந்த எக்ஸ்ப்ளோஷன் எல்லாமே வந்து ஸ்க்ரீனுக்குள்ளேயே நடக்கணும்னா அதுக்கு நீங்கள் பி இமேஜ் எமிட்டரை செலக்ட் பண்ணி இன்ஸ்பெக்டர் டேப்பில் ஆங்கிள் ஜெட்டை வந்து ஒரு -90 டிகிரியில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோஷன் எல்லாமே வந்து ஸ்க்ரீனுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா? இது இன்னும் ஸ்பைஸாக பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ப்ளைன் எடிட்டரில் போய் இங்கே இருக்க எல்லாத்தையுமே நம்ம செக் மார்க் பண்ணிட்டு தென் இங்கே வந்தீங்கன்னா ஜூம் டு ஃபிட் கொடுக்கணும். அது கொடுத்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸை காட்டும். இந்த 2 கீ ஃப்ரேமையும் நம்ம செலக்ட் பண்ணி எஸ் ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஸ்மூத் ஹேண்டில் வரும். ஹேண்டில் யூஸ் பண்ணி இந்த லைனை வந்து ஒரு எஸ் ஃபார்மேட்டில் கொண்டு வர மாதிரி நம்ம ட்ராக் பண்ணணும் இந்த மாதிரி. தென் நீங்கள் எடிட் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ரெடி. பட் இது சடனாக எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டில்லாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அது எக்ஸ்ப்ளோஷன் ஆகணும்னா சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் டைம் லைனுக்கு அந்த ஒரிஜினல் லோகோவை கொண்டு வந்து மேலே வச்சிடணும். இந்த எஃபெக்ட்டுக்கு மேலே வச்சுட்டு இன்ஸ்பெக்டர் டேப்பில் போயிட்டு நீங்கள் மேலே வச்ச லேயரோட ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணணும். அப்படி கம்மி பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த லோகோவோட சைஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். கம்மி பண்ணதுக்கப்புறம் நம்ம டாப்பில் வச்ச லோகோவோட சைஸையும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். தென் அந்த லோகோவை நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் வச்சுட்டு இந்த எஃபெக்டை பின்னாடி வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஸ்டில்லாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அது எக்ஸ்ப்ளோஷன் ஆகிற எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிரும். இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா இந்த ஃபியூஷன் கம்போசிஷனை டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் வேறு டைம்லைனில் வைக்கிறதுனாலும் சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இந்த டைம்லைனில் வைக்கிறேன்.
இப்போது இந்த டைம்லைன் கிளிக் பண்ணி நான் ஃபியூஷன்குள்ளே போய்க்கிறேன். இப்போ அதே செட்டப் இங்கே வந்துருச்சு. இப்போது இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு இந்த ஃப்ளவருக்கு இந்த ஹார்ட்க்கு வந்து உங்களுக்கு வேணும்னா, ஜஸ்ட் நீங்கள் இந்த மீடியாவை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஃப்ளவரோட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாலே போதும், எஃபெக்ட் ரெடி. ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த டாவின்சி லோகோவை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற எந்த இமேஜ் நீங்கள் வச்சாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் ரெடி ஆயிரும். அண்ட் இதில் வந்து இமேஜ் மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான வீடியோ இல்லை நீங்கள் எதை வேணாலும் நாங்கள் வைக்கலாம். அந்த எஃபெக்ட் வந்து அதில் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். ஓகே எடிட்டர்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டுட்டோரியல் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு மேக் அ வீடியோ ஆன் இட். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.